ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு மினியேச்சர் ஹேட் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா கிட்ஸ் கிஃப்ட்டு அப்புறம் வந்து கீ செயின் அந்த மாதிரி இதுக்கெலாம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போலயே ஒரு ஸ்மால் சர்க்கிள். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 6 பேஸ் செயின் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பேஸ் செயின் மேக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோல் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ இதுதான் நம்மளோட மோஸ்ட்லி நம்ம பண்ணுற எல்லா க்ரோஷேக்கும் இதுதான் வந்து பேஸ் ஸ்டார்ட்டு. ஸோ இத பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கன்டினியூஸா டபுள் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. ஸோ டபுள் ஸ்டிச் போட்டீங்க, டபுள் செயின் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நல்ல லென்த்தியான ஒரு ஒரு செயின் கிடைக்கும். ஸோ நீங்க டபுள் செயின் போட்டாலும் ஓகே, இல்ல ஃபுல் செயின் போட்டாலும் ஓகே. ஸோ எதுக்கு இங்க டபுள் செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல லென்த்தியா இருக்கும். நீங்க ரொம்ப டைட்டா செயின் போட வேண்டியதில்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 இல்ல 12 அதுக்கேத்த மாரி கவுண்ட் எடுத்துட்டு, அதாவது உங்களுக்கு வந்து அது வந்து பவுல் மாரி வரணும். ஸோ நீங்க நெறைய செயின் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு வந்து சர்க்கிள் மாரி ஃபார்ம் ஆயிரும். ஒரு கப் மாரி இருக்காது. ஸோ கப் மாரி வரணும் அப்படின்னா, நீங்க ஒரு 10 செயின்ஸ் மேக் பண்ணாலே போதும். ஸோ 10 டபுள் செயின் போட்டுட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, அதே மாதிரியே அகெயின் ஃபர்ஸ்ட் செயின் அண்ட் லாஸ்ட் செயின ஜாயின் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் கன்டினியூஸா 10 செயின் போட்டிருப்பேன். போடும்போதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சே போடுவேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ப்ராப்பரா வரும் அப்படிங்கிறதுக்காக. இத முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயினையும், லாஸ்ட் செயினையும் அந்த மேல உள்ள செயின் வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ, இப்ப அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ல நான் வந்து காட்டுறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நார்மல் இதே டபுள் செயினையே ஸ்டார்ட்டிங்லயும், எண்டிங்லயும் கன்டினியூஸா பண்ண வேண்டியதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சும்மா இதோட அ இது போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் செயினையும், லாஸ்ட் செயினையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு கப் மாரி ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதோட நார்மல் லென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் செயின் போடுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க சிங்கிள் செயின் வந்து ஒண்ணு தான் போடணும். 1 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா கூட கேப் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாரி ஆயிரும். ஸோ செயின்ஸ் கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிட்டு, அதுக்கு மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ராவா போட வேணாம். இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம வந்து செயின் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நார்மல் கலர் இத நீங்க வந்து செகண்ட் லேயர் கலர் அதாவது நம்ம இப்போ சைடு வரும் இல்லையா? சர்க்கிள் மாரி அது பண்றதுக்காக பண்றோம். இது நீங்க வேற கலர்ல பண்றதுனாலும் பண்ணலாம். ஸோ, நான் இந்த சைட்ல இருக்க ஒரு கேப்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் ஒயிட்ல பண்ணியிருப்பேன். ஸோ, நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல சேம் கலர் யூஸ் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2 டபுள் செயின் போடணும். ஏன் 2 டபுள் செயின்னா, அப்பதான் மேல உள்ளது உங்களுக்கு வந்து பவுல் மாரியும், கீழ உள்ளது அழகா சர்க்கிள் மாரியும் வந்திருக்கும். ஸோ இது நீங்க நம்ம ஒரே செயின் போட்டோம் அப்டின்னா, எகெயின் அப்படியே பவுல் மாரி, பேஸ்கெட் மாரி ஃபார்ம் ஆயிட்டே வருமே தவிர, கேப் மாரி எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ அதனால ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் 2 டபுள் செயின். ஸோ அத அப்படியே கன்டினியூஸா போட்டுட்டே வரணும்.
செயின் போட்டு முடிச்சாச்சு. எகெயின் நான் அதோட சைஸ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, எகெயின் ஒரு நார்மல் ஹாஃப் டபுள் செயின் வந்து கன்டினியூஸா போடுறேன். இது ஏன்னா, கேப் ரொம்ப சின்னதா இல்லாம, நீங்க கொஞ்சம் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பெருசா வரணும், அப்படிங்கிற மாரி தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து அது மேலேயே இன்னொரு ஒரு எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் எகெயின் டபுள் டபுள் அ ட அ ஹாஃப் டபுள் செயின் போட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபார்ம் ஆகும். அதையும் நீங்க எண்ட் வரைக்கும் இதே மாரியே கன்டினியூஸா போடணும். ஸோ, இப்ப இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸஸ் நூல கட் பண்ணிட்டு, ஸோ நீங்க வந்து
இன்னொரு ஒரு லேயர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு லேயர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா, சும்மா ஒரு டிசைன்க்காக இந்த மாதிரி ஒரு நம்ம நார்மலா ஒரு நாட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு, நீங்க அதில பீட்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், பீட்ஸ் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளா இந்த மாதிரி மேக் பண்ணிட்டு, அதில ஒரு கீ செயின் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு மினியேச்சர் ஹேட் கீ செயின் ரெடி ஆயிரும். கிஃப்ட் குடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக நீங்க மல்டிபிள் கலர்ஸ்ல செய்யலாம். கிட்ஸ்க்கும் இத வந்து குடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அ கேர்ல்ஸ் கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்க எந்த மாதிரி வேணுனாலும் இத வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ், நீங்க இன்னும் ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் என்ன வேணாலும் பண்ணிட்டு, எக்ஸஸ் ஸ்டிச் கட் பண்ணிட்டு, இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.